கருணாநிதி உடல் மறைந்தாலும் தமிழர்களின் உணர்வுகளில் இன்றும் பகுத்தறிவு பேரொளி வீசிக் கொண்டிருக்கும் அவர் போல் இனி ஒரு தலைவர் இருக்கவே முடியாது. முத்தமிழறிஞர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, தமிழ் காக்க வந்த தலைவன், திராவிட கொள்கையின் திருமகன் என அடுக்கிக் கொண்டே போனாலும் அவரது புகழை சொல்ல வார்த்தைகள் போதாது. சமூகத்தை மூடி கிடந்த இருளை பேனாமுனையில் விரட்டி அடித்த ஓய்வில்லா உதயசூரியன்தான் கலைஞர் கருணாநிதி. 1924 ஜூன் 3 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை எனும் கிராமத்தில் கருணாநிதி உதயமானார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதைப் போல் ஒரு சிறந்த தலைவன் ஆவதற்கான அத்தனை பண்புகளும் கருணாநிதியிடம் சங்கமம் ஆகியிருந்தன. எழுத்து, பேச்சு, அரசியல், சினிமா என பல்வேறு துறைகளிலும் அவர் தன்னை மெருகேற்றிக் கொண்டார். திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி பெரியார், அண்ணாவின் வழியில் பயணித்தார். மாணவ பருவத்திலேயே தமிழ்நாடு மாணவர் மன்றம் எனும் இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை தொடங்கியவர். அதன் பிறகு மாணவ நேசன் என்ற கையெழுத்து பத்திரிகை மூலம் எழுத்து மற்றும் அரசியல் துறையில் தனது பயணத்தை தொடர்ந்தார். அதுவே இன்றைய முரசொலி பத்திரிகைக்கு முன்னுதாரணம். திராவிட கொள்கைகளை நெஞ்சில் ஏந்தி கொண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம், கள்ளக்குடி போராட்டங்களை நடத்தியதன் மூலம் தமிழக அரசியலில் நீங்கா இடம் பிடித்தார் கருணாநிதி. அரசியலையும் இலக்கியத்தையும் இரு கண்களாக கருதிய அவர் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பதவியேற்றார். 1957 முதல் 2016 வரை தான் போட்டியிட்ட 13 தேர்தல்களிலும் வெற்றி வாகை சூடி இந்திய தேர்தல் வரலாற்றில் மகத்தான சாதனையை படைத்தார். 5 முறை முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்த கருணாநிதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், மூட நம்பிக்கைகளை களைவதற்காகவும், பகுத்தறிவை பரப்புவதற்காகவும் எழுதி குவித்த காகிதங்கள் ஏராளம். புதையல், வான்கோழி, சுருளிமலை, ஒரு மரம் பூத்தது, ஒரே ரத்தம், ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர் உள்ளிட்ட நாவல்கள், திருக்குறளுக்கு குறளோவியம் என்னும் விளக்க உரை, புதினங்கள், சுயசரிதை என 170 நூல்களை எழுதினார் கருணாநிதி. பகுத்தறிவு பேசும் பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கள்ளன், அரசியல் பேசும் புதுமை பித்தன், குறவஞ்சி, பெண்ணுரிமை பேசும் மணமகள், ராஜாராணி, 20 உள்ளம் என பல படங்களுக்கு கதைவசனம் எழுதியுள்ளார். அரசியல் பயணத்தில் கருணாநிதியை எதிர்த்தவர்கள் கூட அவரது இலக்கியங்களை கண்டு சொக்கி நின்றனர். பன்முக திறமை கொண்ட இப்படி ஒரு சரித்திர தலைவன் பற்றி பல்வேறு தலைவர்கள் இன்றும் மெய் சிலிர்க்க பேசி வருகின்றனர். சுதந்திர நாள் விழாவில் மாநில முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதி. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட 3ஆம் பாலினத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் என பெருமிதத்துடன் கூறுகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன். தலைவர் கலைஞர் அவர்களை என்றைக்கும் அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் மிகப்பெரிய சாதனையாளராக வாழ்ந்துவிட்டு நம்மிடையே நிலைத்து நிற்கிறார். அவர் மறைந்து விட்டார் என்று சொல்ல மாட்டேன். காரணம், அவருடைய நினைவுகள் நம்மிடையே எப்பொழுதும் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை தாண்டி இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள கண்ணொளி இழந்தவர்கள், பிச்சைக்காரர்கள், தொழுநோயாளிகள், மாற்று பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் பாதிப்புக்கு ஆளான, வாழ்க்கையை இழந்த அல்லது வேறு வகையிலே புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான திட்டங்களை தீட்டி, ஒவ்வொரு வகுப்பாருக்குமான திட்டங்களை தீட்டி அவர்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர் ஒருவர் உண்டென்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தமிழ் திரை உலகின் மறுமலர்ச்சி காலம் என்று கூறும் அளவிற்கு கதை, திரைக்கதை, வசனங்கள் மூலம் சமூக மாற்றத்திற்கு வித்திட்டவர் கலைஞர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டுகிறார் திமுக அமைப்பு செயலாளரான RS பாரதி. கருணாநிதி தங்களுடன் இருப்பது போல நினைத்து
எந்த சோர்வுமின்றி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவும் அவர் தெரிவிக்கிறார். எமர்ஜென்சி முடிந்து ஒரே ஒரு இடத்திலே பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற்றவுடன் மூத்த தலைவர்கள் அவரோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் அற்றகுளத்து அறிஞர் பறவை போல் ஓடிய போது தன்னும் தனியாக பேராசிரியருடைய துணை கொண்டு இந்த கழகத்தை தூக்கி நிறுத்தி 5 முறை ஆட்சியில் அமர்த்தி பல பிரதமர்களையும் பல குடியரசுத் தலைவரையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தை அகில இந்திய அளவில் வளர்த்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, தொண்டர்களுக்கு சோர்வு இல்லாமல் எந்த தோல்வியும் கண்டு தோன்று விடாமல் இருப்பதற்கு அவருடைய எழுத்தும் பேச்சும் அமைந்தது. அதுதான் இந்த இயக்கம் வாழ்வதற்கு காரணம். கருணாநிதி என்றாலே அரசியல் சாணக்கியத்தனம், நிர்வாக திறமை, இலக்கிய புலமை, தமிழாற்றல் என்பதுதான் என்கிறார் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி. கருணாநிதியுடனான நினைவுகள் குறித்து பகிர்ந்து கொண்ட அவர், எதற்கும் அஞ்சாமல் அரசியல் பணி செய்தவர் கருணாநிதி என புகழாரம் சூட்டியுள்ளார். கலைஞருக்கு இருக்கிற சிறப்பு, அவர் பல்கலை கொள்கலர். அவர் வெறும் பேச்சாளர், எழுத்தாளர், வசனகர்த்தா, நாடகக்கர்த்தா அல்லது மற்ற மேடை பேச்சாளர், ஒரு பத்திரிகையாளர் என்பதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு துவக்க காலத்திலிருந்தே செயல் வீரர். மேடைகளை அமைப்பதில் இருந்து ஒரு ஆர்கனைசர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவரே இருப்பார். அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அமைச்சர் பதவியில் இல்லாத காலத்திலும் சரி கூட அவர்கள் அவரே தான் தொலைபேசியை துழற்றுவார். அவருக்கு எந்த நேரம் வேணாலும், நேரம் காலம் பருவம் பார்க்காது உழைக்கக்கூடியவர் தான். குடிசை வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருது கெடு என்ற குரலுக்கு ஏற்ப அவர் வாழ்ந்து காட்டியவர். கலைஞர் கருணாநிதி மறைந்து இன்றோடு 6 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. ஆனால் அவரது பயணம் இன்னும் முடியவில்லை. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, மரணம் கூட நினைத்தாலும் மாமனிதர்கள் சாய்வதில்லை என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். சுயமரியாதை உள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கருணாநிதியின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ் என்ற மொழி வாழும் வரை அவரது புகழும் வாழும்.